வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, போதையில் நடந்த பயங்கரம், காதலனை கத்தியால் குத்தி கொலை செய்த இளம்பெண். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மில் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தாய்லாந்து நாட்டின் புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமான பட்டாயா பகுதியில் உள்ள ஒரு சொகுசு வாடகை வீட்டில் வெளிநாட்டு தம்பதியிடையே ஏற்பட்ட பயங்கர மோதலில் வாலிபர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த துயர சம்பவத்தில் அங்குள்ள ஒரு கஞ்சா பண்ணையை திறம்பட நடத்தி வந்த 34 வயதுடைய தாமஸ் டேவிட் என்ற பிரிட்டன் வாலிபர் உடலில் பல்வேறு இடங்களில் கத்தி காயங்களுடன் பாத்ரூமில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார். இக்ரோ கொலை சம்பவம் குறித்து அக்கம்பக்கத்தினர் அளித்த ரகசிய தகவலின் பேரில் உள்ளூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு அவசரமாக விரைந்து வந்திருக்கிறாங்க. அங்கு சென்று பார்த்தபோது போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சோதித்த போது உயிரிழந்த தாமஸ் டேவிட் பவலின் உடலின் அருகில் உள்ள அவரது 21 வயது காதலியான இசபெல் என்பவங்க கடுமையான கஞ்சா போதையில் சுயநினைவின்றி அமர்ந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து போயிருக்கிறாங்க. மேலும் கொலையாளியான அந்த பெண் காதலனை கொல்வதற்கு பயன்படுத்திய 50 சென்டிமீட்டர் நீளமுள்ள பெரிய கத்தியை கழுவி சிங்கில் மறைத்து வைத்திருந்ததையும் போலீசார் கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்திருக்கிறாங்க. விசாரணையை திசை திருப்பதற்காக தனது காதலன் தனக்கு தானே காயம் ஏற்படுத்தி கொண்டதாக அந்த பெண் கூறிய போதிலும் வீட்டிலிருந்து இரத்தக்கரைகள் அவங்க பொய் சொல்வதை பகிரங்கமாக நிரூபித்திருக்கிறாங்க. கடந்த 2 ஆண்டுகளாக காதலித்து வந்த இந்த ஜோடி தாய்லாந்தில் நிரந்தரமாக குடியேற திட்டமிட்டு இந்த சொகுசு வீட்டை 2 வாரங்களுக்கு முன்புதான் வாடகைக்கு எடுத்திருக்கிறாங்க. கொலை நடப்பதற்கு சில மணி நேரங்கள் முன்புதான் இருவருமே மோதிரம் வாங்குவதற்காக கடைக்கு சென்று விட்டு வீடு திரும்பிய பின் ஒன்றாக கஞ்சா போதைக்காக போலீசாரிடம் அந்த பெண் வாக்குமூலம் அளித்திருக்கிறாங்க. கஞ்சா போதையின் உச்சத்தில் காதலனை கொடூரமாக குத்தி கொன்ற பிரிட்டன் பெண்ணை கைது செய்திருக்கிறாங்க. போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவங்க சிறையில் அடைப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்படுற தீவிரமாக முடக்கியிருக்கிறாங்க. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.